ஹலோ guys, வெல்கம் டு navajlifecaretamil. ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து இந்த பியூட்டிஃபுல்லான ஒரு மெஸ்ஸி பிரைட் ஹேர் ஸ்டைல் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க guys. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எந்த ஒரு பிரைடல் ஹேர் ஸ்டைல் பண்ணாலும் அதுக்கு முன்னாடி ஹேரை ப்ரெப் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து நான் இந்த ஹேர் சீரம் யூஸ் பண்ணுறேன். இது வந்து ஸ்ட்ரீக்ஸோட ஒரு ஹேர் சீரம், ரியலி ஒரு அஃபோர்டபுளான ஒரு ஹேர் சீரம். ரீசெண்டாக நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஹேர் வந்து ஸ்ட்ரைட்டிங் பண்ணிட்டு தான் வந்து மோஸ்ட் ஆஃப் பிரைடல் ஹேர் ஸ்டைல் பண்ணுறாங்க. நீங்கள் ஸ்ட்ரைட்டிங் பண்ணாமையும் பண்ணலாம், நான் பண்ணி காட்டுற மெத்தடை வச்சு. ஸோ நான் இன்றைக்கி வந்து ஹேர் சீரம் அப்ளை பண்ணிவிட்டு என்னோடய ஹேர் வந்து ஸ்ட்ரைட்டிங் பண்ணிவிட்டேன். இதுக்கப்புறம் தான் வந்து நான் ஹேர் ஸ்டைல் வந்து உங்களுக்கு க்ரியேட் பண்ணி காட்ட போகிறேன். ஸோ நீங்கள் வீட்லேயே செல்ஃபாக வந்து மேக்கப் பண்ணிக்கிறீங்க, உங்களுக்கு எங்கேஜ்மெண்ட் அப்படின்னா வந்து நீங்கள் இந்த மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் இந்த ஆர்டிஃபிஷியல் ஃப்ளார்ஸ் வந்து இன்றைக்கி யூஸ் பண்ணுறேன். இந்த ஆர்டிஃபிஷியல் ஃப்ளார் யூஸ் பண்ணுங்கிறது ஆப்ஷனல் தான் கைஸ். நீங்கள் நேச்சுரல் ஜாஸ்மின் ஃப்ளாரை யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து மெஸ்ஸி பிரைட் ஹேர் ஸ்டைலுக்குலாம் மோஸ்ட் ஆஃப் நிறைய பேர் வேர் பண்ணுவாங்க, நல்லா பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இதை வந்து நான் டீநகரில் பர்ச்சேஸ் பண்ணேன். நீங்கள் உங்கள் நியர்பை ஷாப்ஸில் இது மாதிரி கிடச்சா பர்ச்சேஸ் பண்ணலாம், இல்லை நீங்கள் நேச்சுரல் ஜாஸ்மின் ஃப்ளாரை யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து நான் அந்த யூபின்ஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ணுறேன் கைஸ். இது வந்து நான் ஹேர் ஸ்டைலில் யூஸ் பண்ணல, நான் அந்த ஃப்ளோரல்ஸ் எல்லாம் வந்து செக்யூர் பண்ணுறது தான் யூஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு ஹேரை வந்து செக்யூர் பண்ணுறதுக்கு இந்த பாபி பின் யூஸ் பண்ணேன். இது 2 சைஸில் எடுத்துக்கோங்க. ஒன்று கொஞ்சம் பெருசு, இன்னொன்று வந்து கொஞ்சம் மீடியம். ஸோ 2 சைஸ் இருந்தால் நமக்கு ரியலாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி டெயில் கோம் எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம ஹேரை வந்து கரெக்டாக பார்ட்டிஷன் எடுக்கிறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா இந்த மாதிரி சென்டராக எடுத்துக்கிறேன். ஓகேவா? இது ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸ் தான், இது ஒரு கைடு தான். ஸோ சென்டராக எடுத்துகிட்டு என்னோடய இயர் நான் காட்டுறேன் பார்த்தீங்களா, அங்கேருந்து நான் ஸ்ட்ரெயிட்டாக ஹேரை வந்து பார்ட்டிஷன் எடுக்கிறேன். ஓகேவா? இதுதான் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ மெஸ்ஸி பிரைட் பண்ணுறோம் இல்லை முகூர்த்தம் எது வாட் எவர், நம்ம சென்டர் பஃப் வைக்கிறோன்னா இந்த இடத்துல இருந்து தான் வந்து நம்ம ஆரம்பிக்கணும். அது மாதிரி சென்டர் ஃப்ரண்ட் பார்ட்டிஷனும் இந்த இடத்துல இருந்து எடுக்கணும். அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். நம்ம காது தான் நமக்கு வந்து கைடு. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஃப்ரண்ட்டில் 2 சைடும் நான் ஹேரை எடுத்துட்டு அதை ஏதாச்சும் ஒரு கிளிப் வச்சு நீங்கள் செக்யூர் பண்ணிடுங்க, இல்லை உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், இந்த சென்டர் பஃப் வந்து எடுக்க போகிறேன். ஓகேவா? ஸோ சென்டர் பஃப்க்கும் நான் காட்டுறேன் கரெக்டாக என்னோடய காது மேலே ஸ்டார்ட் ஆகுதா, அதிலேருந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படியே வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து எடுக்கிறேன். இதுதான் வந்து சென்டர் பஃப் எடுக்கிறதுக்கான ஒரு கைடன்ஸ். ஸோ இது எடுத்துகிட்டு ஆக்சுவலாக ஹேர் வந்து திக்காக இருக்கும், பட் நம்ம பஃப் வைக்கிறோம் அப்படின்னா ரொம்ப ஹேர் திக்காக இருந்தால் பஃப் வராது. ஸோ நான் அதை உள்ளே இருக்கக்கூடிய கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஹேர்ஸும் நான் ரிமூவ் பண்ணிடுவேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய காது கைடன்ஸ் கரெக்டாக அது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி நான் ஹேரை எடுத்துகிட்டு உள்ளே வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஹேர்ஸையும் நான் ரிமூவ் பண்ணுறேன். அப்போ தான் வந்து எனக்கு என்ன பண்ணோன்னா என்னோடய ஹேரை வந்து நான் பஃப் வைக்க முடியும். ஓகேவா? ஸோ இந்த ஹேர் ஸ்டைல் டுட்டோரியல் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ என்னோட சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நீங்கள் வீட்லேயே வந்து உங்களுக்கு எங்கேஜ்மெண்ட்டு, ஸோ நீங்கள் செல்ஃபாக பிரைடல் மேக்கப் பண்ணிக்கணும், ஹேர் ஸ்டைல் க்ரியேட் பண்ணிக்கணும், இந்த டுட்டோரியல் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கைஸ். ஸோ நான் என்ன பண்ணுறேன், நெக்ஸ்ட்டு வந்து சென்டர் பஃப் வந்து நான் வைக்க போகிறேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன், கீழே இருந்த ஹேர் எல்லாத்தையும் நான் செக்யூர் பண்ணிவிட்டு அந்த சென்டர் பஃப்காக எடுத்த ஹேரை நான் கொஞ்சம் கொஞ்சமாக பேக் கோம் பண்ணுறேன். ஓகேவா? எப்போவுமே பேக் கோம் பண்ணிவிட்டு அந்த பேக் கோமில் வந்து நம்ம ஸ்ப்ரே அடிக்கணும், ஹேர் செட்டிங் ஸ்ப்ரே. இன்றைக்கி நான் வந்து டாஃப்ட் ஸ்ப்ரே யூஸ் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக நான் ஸ்ப்ரே அடிக்காமல் தான் பண்ணி காமிச்சிருக்கேன், நீங்கள் வேணும்னா வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்ப்ரே அடித்தா தான் நம்ம பஃப் என்னாகும், நல்லா நிற்கும் ஸ்ட்ராங்காக. ஸோ அப்போ நமக்கு ஹை பஃப் வந்து கிடைக்கும். ஓகேவா? ஸோ டாஃப்ட் வந்து ஆக்சுவலாக ஒரு அஃபோர்டபுளாக தான் மோஸ்ட் ஆஃப் நிறைய மேக்கப் ஆர்டிஸ்ட் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்சதான் நீங்கள் இதையும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஹேர் வந்து இன்னும் நல்லா ஷைனிங்காக இருக்கணும், சில்கியாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், நோவாவில் ஹேர் மூவ்ஸ்ன்னு இருக்கும், அது ஒரு ஃபோம் மாதிரி இருக்கும். அதை வாங்கி நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்கள் ஹேர் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ ஹேர் ஸ்ட்ரைட்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி தான் அந்த ஹேர் மூவ்ஸை வந்து நம்ம அப்ளை பண்ணணும். ஹேர் மூவ்ஸ் அப்ளை பண்ணிவிட்டு ஹேர் ஸ்ட்ரைட்டிங் பண்ணும்போது ஹேர் ரொம்ப சில்கியாக இருக்கும். ஓகேவா? ஸோ ஹேர் ஷைனிங்க்கும் ஹேர் ஷைனிங் ஸ்ப்ரேவும் இருக்குது. இதே ப்ராண்ட்லேயே நிறைய ப்ராண்டில் இருக்குது, நீங்கள் அமேசான் ஃப்ளிப்கார்ட் அவைலபிளாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நான் என்ன பண்ணுறேன், இப்போ பேக் கோம் பண்ணிவிட்டு இதை அப்படியே வந்து புஷ் பண்ணி நான் வந்து செக்யூர் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ நான் இந்த பிக்சரில் காமிச்சிருக்கல, இதுதான் வந்து ஹேர் மூவ்ஸ். ஸோ இது ஒரு ஃபோம் மாதிரி இருக்கும். ஸோ இதை அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ஸ்ட்ரைட்னிங் பண்ணோன்னா நம்ம ஹேர் ரொம்ப ஷைனிங்காக சில்கியாக இருக்கும். இந்த சின்ன சின்ன பேபி ஹேர்ஸ் எல்லாம் வந்து இருக்காது. ஓகேவா? ஸோ நான் ஃபர்ஸ்ட் வந்து பின் போட்டு செட் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் தான் நான் பஃப் வந்து வைக்க போகிறேன். ஸோ நீங்கள் என்ன பஃப் ஹைட்டாக இல்லையே அப்படின்னு நினைக்க வேண்டாம். நான் பாபி பின் வச்சு 2 பக்கமும் இந்த மாதிரி க்ராஸாக எக்ஸ் ஷேப்பில் வந்து நான் செக்யூர் பண்ணுறேன். எப்போவுமே பாபி பின் தான் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ நீங்கள் பாபி பின் வச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த மாதிரி எடுத்து விடுங்க, அப்போ வந்து நமக்கு பஃப் வரும். ஓகேவா? ஸோ பஃப் வந்ததுக்கப்புறம் அந்த பஃப் மேலே நம்ம ஸ்ப்ரே அடிக்கணும். அப்போ தான் என்ன ஆகும்னா அந்த பஃப் கலையாமல் அப்படியே நிற்கும். ஸோ செட்டிங் ஸ்ப்ரே அடித்தா தான் நம்ம பஃப் வந்து கலையாது. ஸோ நீங்கள் செட்டிங் ஸ்ப்ரே இல்லை, நான் செல்ஃபாக எமர்ஜென்சி நானே செல்ஃபாக எனக்கு ஹேர் ஸ்டைல் பண்ணிக்கணும்னா நீங்கள் தாராளமாக செட்டிங் ஸ்ப்ரே வந்து ஸ்கிப் பண்ணிடலாம்.
நான் வந்து செட் பண்ணதுக்கப்புறம் அனதர் சைடாக வந்து நான் பின் போட்டுக்கிறேன். ஏன்னா நான் 2 பக்கமும் ரொம்ப டைட்டாக போட்டேன்னா ஃப்ரண்ட் என்னால் பஃப் வைக்க முடியாது, இழுக்க முடியாது. அதுக்காக தான் நான் வந்து அதுக்கப்புறம் பின் போடுறேன். நெக்ஸ்ட்டு வந்து நான் ஃப்ரண்ட்டில் வந்து ஹேர் வந்து நான் இன்றைக்கி சிம்பிளாக தான் வர போகிறேன். நீங்கள் வந்து இதில் வந்து சின்ன சின்ன பிரைட் மாதிரியே போடலாம், நீங்கள் என்ன டிசைன் வேணாலும் பண்ணிக்கலாம். அது கம்ப்ளீட்லி உங்களுடைய ஒரு விஷ் தான். ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன், இதை அப்படியே ட்விஸ்ட் பண்ணி இதை வந்து பின்னாடி கரெக்டாக செக்யூர் பண்ணுறேன். ஓகேவா? இதில் மெயின் மேட்டர் என்னென்னா, நம்ம டைட்டாக பாபி பின் வச்சு செக்யூர் பண்ணணும். அதுவும் க்ராஸாக நீங்கள் வந்து எக்ஸ் ஷேப்பில் போடுங்க, அப்போ தான் டைட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி உங்களுக்கு ஹேர் கேப் இருந்தால் நீங்கள் வந்து லாரியல் ஹேர் ரூட் டச் ஸ்ப்ரே அப்படின்னு இருக்க ஒரு பிளாக் கலர் ஸ்ப்ரே அதை அடிச்சிங்கன்னா உங்கள் ஹேர் உங்களுக்கு பால்னஸ் இருந்தால் கூட கவர் ஆகிடும். ஸோ நம்ம ஹேர் ரொம்ப டென்சிட்டியாக திக்காக இருக்கிற மாதிரி இருக்கும். இன்கேஸ் நம்மளுக்கு ஒயிட் ஹேர் இருந்தால் கூட நம்ம அதை வச்சு இது பண்ணிக்கலாம். இல்லை 2 கலர் இருக்குது, ப்ரௌன் அண்ட் பிளாக். ஸோ உங்கள் ஹேர் கலருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்கள் ஹேரில் இருக்கக்கூடிய ஒயிட் ஹேரையும் வந்து ரிமூவ் பண்ணிடும். ப்ளஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹேரில் கேப் இருந்தாலும் அதை ஃபில் பண்ணிடும். பட் நான் எனக்கு அதை யூஸ் பண்ணல, உங்களுக்கு ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ்க்கு தான் காட்டுறேன். ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், அனதர் சைடும் ஹேரை ட்விஸ்ட் பண்ணிவிட்டு கிளிப் போட்டேன். நெக்ஸ்ட்டு நான் கீழே வந்து ஹேர் வர போகிறேன். ஸோ இதுலேயே வந்து நிறையா டிசைன்ஸ் இருக்குது. நார்மல் நம்ம ஃபிஷ் பிரைட் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரியே போடலாம். பட் இன்றைக்கி நான் வந்து பேண்டை போட்டு உங்களுக்கு காட்டுறேன். நான் ஃபிஷ் பிரைட் போடுறது வந்து நான் உங்களுக்கு ஐ பட்டனில் கொடுக்குறேன், அந்த வீடியோ ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து நான் பேண்ட் போட்டு ஃபிஷ் பிரைட் மாடலில் வந்து ட்ரை பண்ணி காட்டுறேன். ஸோ நான் பேண்ட் போட்டு என்ன பண்ணுறேன், பிளாக் கலர் பேண்ட் போட்டுட்டு இந்த மாதிரி உள்ளே போட்டு ட்விஸ்ட் பண்ணுறேன். ட்விஸ்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஹேரை எடுத்து விடுறேன். நீங்கள் ஹேரை எடுத்து விட்டு ஸ்ப்ரே அடிச்சிங்கன்னா ஹேர் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். நான் மறுபடியும் சொல்கிறேங்க, ஸ்ப்ரேங்கிறது உங்களுக்கு ஆப்ஷன்லாம், நீங்கள் தாராளமாக உங்களுக்கு கிட்டே இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ தின்னான பிளாக் கலர் பேண்ட் எல்லா இடத்துலையும் கிடைக்கும், எல்லா ஃபேன்சி ஸ்டோர் எல்லா இடத்துலையும் கிடைக்கும். ஸோ நீங்கள் அதை வாங்கிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் வரதுக்கு எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து மேலே பண்ண அதே மெத்தட் ரிப்பீட் பண்ணுறேன். ஸோ ஃபைனலாக இவங்க ஹேர் லென்த்துக்கு இந்த அளவுக்கு தான் கைஸ் வந்திருக்கு. ஸோ நான் என்ன பண்ணேன், நெக்ஸ்ட் இந்த ஆர்டிஃபிஷியல் ஃப்ளார்ஸை வந்து நான் செக்யூர் பண்ணுறேன். அதை பெருசாக கொடுத்தது வந்து அவங்களுக்கு வேணி மாதிரி வச்சுட்டு மற்றதெல்லாம் வந்து அவங்க ஹேரில் வந்து வைக்கிறேன். ஸோ நல்லா நம்ம ஹேரை வந்து எடுத்து விடணும், அப்போ தான் நம்ம ஹேர் ரொம்ப திக்காக டென்சிட்டியாக தெரியும். நீங்கள் ஹேர் எக்ஸ்டென்ஷன் வேணுனாலும் நீங்கள் ஃபிட் பண்ணிக்கலாம். ஃபிட் பண்ணிவிட்டு வந்து நீங்கள் ஹேர் ஸ்டைல் வரலாம். அதை நான் இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு போடுறேங்க, எப்படி ஹேர் எக்ஸ்டென்ஷன் வந்து ஃபிட் பண்ணோம் அப்படின்ட்டு. ஸோ வந்து என்ன பண்ணுறேன், நீங்கள் ஜாஸ்மின் ஃப்ளார்ஸை யூஸ் பண்ணலாம். நீங்கள் இந்த ஆர்டிஃபிஷியல் ஃப்ளார் தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது. ஜாஸ்மின் ஃப்ளார் யூஸ் பண்ணி நீங்கள் அழகாக ஹேர் ஸ்டைல் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். ஸோ நான் அது இமேஜ் கிடைச்சாலும் உங்களுக்கு நான் அட்டாச் பண்ணுறேன். ஸோ ஃபைனலாக இதான் கைஸ், இதான் இந்த அவுட்லுக். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்ன சொல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ கைஸ், லவ் யூ ஆல்.